நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லா மதங்களிலும் உலகத்தில் பெண்களுக்கு துறவு உண்டு. நம்முடைய நாட்டில் வந்தேறிய சமயங்களிலெல்லாம் துறவிகள் சகோதரிகள் நிறைய உண்டு. ஆனால் இந்து மதத்தினுடைய மகத்தான இரு பெரும் பிரிவாகிய சைவத்திலும் வைஷ்ணவத்திலும் மட்டும் பெண்களுக்கு துறவு கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? நீ பெண்ணாக இருப்பதே ஒரு துறவு நிலை, அதற்கு மேல் ஒரு துறவு வேண்டாம்ங்கிறத. திலகவதியாரை துறவின்னு சொல்ல மாட்டார். இம்பர் மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு காத்துக்கிட்டு நிற்கிறார் சமண மதத்து தலைமை குரு திருநாவுக்கரசர். அம்மா இடுப்பிலிருந்து ஒரு விபூதி பையை எடுத்து சிவபெருமானுடைய 5 எழுத்தாகிய நமசிவாயங்கிறத சொல்லி கொடுத்தாராம். அக்கா கொடுத்த திருநீற்றை இன்னொரு சமயத்தின் தலைமை குருமார் வாங்கி நெத்தி நிறைய உடம்பு மூரா பூசிட்டதும் கோயிலுக்குள்ளே வர்றாருன்னா, ஒரு மதத்திலிருந்து தாய் மதத்திற்கு வருகிறவரை தீட்சை செய்து தான் தாய் மதத்தில் சேர்க்க முடியும் அப்படின்னா, ஒரு விதவை போல் தோற்றம் தந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி கூட சிவன் தாழ்மலர்களில் அன்புடையவளாக இருந்தால் ஒரு ஆதீன குருமகா சன்னிதானம் போல் தீட்சை செய்கிற உரிமை பெண்மைக்கு உண்டு என்பதை சொன்ன சமயம் இந்த சைவ சமயம். அப்படிப்பட்ட சமயத்தில் வந்தவர்கள் நாம். அப்படி ஒரு பெண்ணாகிய பெருமாட்டியினால் பேரருள் பெற்று இந்த மண்ணுலகத்திலே பெரிய ஞானத்தை விதைத்த ஞானசம்பந்தரை அழைத்து கொண்டு விஜய் சுந்தரி வருகிறார். ஒரு கைதட்டு கொடுத்து நீங்கள் அவரை வரவேற்று கேட்டுக்கொள்ளுங்கள். சங்கம் வைத்து தமிழை வளர்த்தது அந்த காலம். மன்றம் வைத்து விஜய் தொலைக்காட்சி பக்தியை வளர்த்து கொண்டிருக்கிறது. இது போற்றப்பட வேண்டிய காலம். பாலை காய்ச்சி அப்படியே வைத்து விட்டால் அது கெட்டு போய்விடும். கொஞ்சம் அதில் தயிரை ஊற்றினால் அந்த பாலை காப்பாற்றி விடலாம். அந்த தயிரை அப்படியே வைத்து விட்டீர்கள் என்றால் கெட்டு போய்விடும். அதை கொஞ்சம் கடைந்து அதிலிருந்து வெண்ணெயை எடுத்தால் தயிரை காப்பாற்றி விடலாம். அந்த வெண்ணெயை அப்படியே வைத்திருந்தீர்கள் என்றால் கெட்டு போய்விடும். அந்த வெண்ணெயை கொஞ்சம் உருக்கினால் அதிலிருந்து நெய்யை எடுத்து வெண்ணெயை காப்பாற்றி விடலாம். அந்த நெய்யை அப்படியே வைத்திருந்தால் அதுவும் கூட கெட்டு போய்விடும். அதை சரியான விகிதத்தில் கலந்து உணவாக்கி உண்டால் அது நம் உடலுக்கு சத்தாக மாறி நெய்யை காப்பாற்றலாம். அப்படி ஒன்று புதுமையை செய்ய 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 பண்பாட்டை காப்பாற்ற முடியும் என்பதை விஜய் தொலைக்காட்சி தன்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியாலே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு புதுமை தேவை. இந்த தாரக மந்திரத்தை விஜய் தொலைக்காட்சி கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் எந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டாலும் அதனாலே வெற்றி பெற முடிகிறது. இன்றைக்கு உலக வரலாற்றில் பக்தி வரலாற்றில் குறிப்பிடத்தகுந்த நாள். பக்தி மன்றம் என்ற ஒரு புதிய இலக்கிய அமைப்பை, ஒரு புதிய ஆன்மீக வடிவத்தை உலகிற்கு இந்த விஜய் தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தி இருக்கிறது. சான்றோர் பெருமக்களே, உலகம் கெட்டுவிட்டது, எல்லாமே நீர்த்து போய்விட்டது, அந்த காலம் போல் இல்லை என்று அங்கலாய்க்கிறவர்கள் இந்த பக்தி மன்றத்திற்கு வந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் ஒரு புதிய சிந்தனையோடு செல்வார்கள். இன்றைய தினம் பக்தி மன்றத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்றவர் மிக பொருத்தமானவர். ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய பணியை, ஒரு 100 ஆண்டு மன்னர்கள் செய்ய வேண்டிய பணியை தனியொரு மனிதனாக இருந்து சைவத்தினுடைய அனைத்தையும் தொகுத்து மிகப்பெரிய ஒரு கலை களஞ்சியத்தை ஐயா அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், புதுமை செய்கிற விஜய் தொலைக்காட்சி அதனோடு இணைந்தால் புதியவர்கள் புதிய புதிய தளங்களில் புதுமையை படைப்பார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு மிகச்சிறந்த சான்று. நாவுக்கரசு பெருமான் 80 வயதிலும் தள்ளாத நிலையிலே பக்தி பயிராக வளர்த்து செழித்த அந்த பெருமகனாரை இந்த மன்றத்திற்கு அறிமுகப்படுத்திய ராமலிங்கம் ஐயா அவர்கள் எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நம் காதுகள் எல்லாம் பெரிய புராணத்தை படிப்பதற்கு புண்ணியம், இல்லை இல்லை பேசுவதற்கு புண்ணியம், இல்லை இல்லை அதை கேட்பதற்கே புண்ணியம் என்று சொன்னார்களே, இந்த காதுகளெல்லாம் எத்தனை புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும். உங்களையெல்லாம் நெஞ்சார பாராட்டுகிறோம். இங்கே பங்கெடுத்துக் கொண்டு பேசுவதற்கு நாங்கள் மூவர் என்று நினைத்து வந்தால் 4 பற்றி பேச 4000 கோடி மக்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று நீங்கள் கொடுக்கிற உற்சாகம்
இன்னை எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சைவ பயிரை யாராலும் அழிக்க முடியாது என்பதற்கு நீங்களே ஒரு மிகச்சிறந்த சான்று. சைவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? பொதுமை என்று பொருள். எல்லாவற்றையும் பொதுமையாக பார்க்கிற சிந்தனை இந்த மண்ணுலகத்திற்கு வர வேண்டும். அன்பு வழி, அன்பு நெறி எங்கும் தழைக்க வேண்டும். ஆகவேதான் சொன்னார்கள், வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய. இந்த பூத பரம்பரைக்கு அவ்வளவு பொருளை சொன்னார்களே. பூத பரம்பரை என்பது குருமார்களை மட்டுமா, அடியார்களை மட்டுமா, உயிரினங்களை மட்டுமா? இந்த மண்ணுலகத்தில் பிறந்த, பிறக்கின்ற, இனி பிறக்க போகின்ற அத்தனையும் பொலிய புனித வாய் மலர்ந்து அழுதாராம். அந்த வாய்க்கு என்ன தொடர போகிறார்? புனித வாய். ஏன் தெரியுமா? அந்த குழந்தை அழுதது. ஆனால் நாம் எல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மற்ற உயிரை வாழ வைப்பதற்காக தன்னை அழித்துக் கொண்டு கரைத்து கொண்ட காரணத்தினால் புனித வாய் என்ற தொடரை சேக்கிழார் போட்டார். அப்படிப்பட்ட அருமையான பண்புகளுக்கு சொந்தக்காரர், சத்புத்திர மார்க்கத்திலே இறைவனை அடைந்தவர் ஞான சம்பந்த பெருமான். அந்த தொடருக்கே என்ன பொருள் தெரியுமா? சிவ ஞான சம்பந்தம். உயிர்களை இறைவனிடத்திலே ஞானத்தின் வழியாக சம்பந்தப்படுத்துகிறவர் ஞான சம்பந்தர் என்ற பெயரை பெற்றார். இந்த தொடர்பு நமக்கு கிடைப்பதற்கு நாம் எவ்வளவு கொடுத்திருக்க வேண்டும், கொடுத்து வைத்தவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய முதல் நெறியாக உங்களுக்கு நான் வைக்க இருப்பது ஆட்கொண்ட நெறி. இறைவனை அடைய வேண்டும் என்று எல்லோரும் பாடுபடுகிறோம். ஏதோ ஒரு நெறியை பின்பற்றிக் கொள்ளுகிறோம். நம்மால் இயன்றதை செய்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார், நீ எவ்வளவு பெரிய வேலையும் செய்ய வேண்டாம். கடவுளை உன் தாய் தந்தை என்று நினைத்துக்கொள், அவன் ஓடி வந்து உன்னுடைய துன்பத்தை போக்குவான் என்று சொன்னால் இதை காட்டிலும் எளிமையாக பக்தி நெறியை சொல்ல முடியுமா ஐயா? குழந்தை தந்தை சிவபாத இருதயர், நான் குளிக்கப் போகிறேன் சீர்காழி குளத்திற்கு, நீ வரவேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனா இந்த குழந்தை எப்படி அழுகுதான்? கிண்கிணி அணிந்த அழகிய கால்களை பூமியிலே போட்டு துகைத்து கொண்டு பிடிவாதம் பிடிக்கிறது. ஏன்? சைவ நெறியை தழைக்க வைக்க வேண்டுமே. வீட்டிலே இருந்திருந்தால் அந்த நெறியை தழைக்க வைத்திருக்க முடியுமா? பிள்ளையின் பிடிவாதம் கூட பெரு நெறிக்கு வழியாகிறதே. இந்த குழந்தை அப்படி பூமியிலே விழுந்து அழுகிறானாம். சிவபாத இருதயர் குழந்தையை பிடித்து கொண்டு குளக்கரைக்கு போனார். இறைவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைத்தார். குழந்தையை காப்பாற்றுவது உன் வேலை, நான் குளத்தில் மூழ்கி குளிக்கப் போகிறேன் என்று புறப்பட்டார். கரையிலே குழந்தை, குளத்திலே தந்தை. தான் செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளையும் செய்துவிட்டு நீருக்குள்ளே மூழ்கிவிட்டார் தந்தை. குழந்தை அழுகிறது. கண்களெல்லாம் துடிதுடிக்க கை மலர்களாலே பிசைந்து கொண்டு தன் அதரம் துடிக்க துடிக்க அந்த குழந்தை அழுததாம். நாம் நினைத்து கொண்டிருப்போம் தந்தையை காணவில்லை என்பதற்காக அந்த குழந்தை அழுகிறது. அதற்கு அழுகிறது? இல்லை இல்லை. நீங்கள் குழந்தையை கோவிலுக்கு அழைத்து வந்து விட்டு பாதியில் ஏதாவது ஒரு புதிய இடத்தில் அந்த குழந்தையை தொலைத்து விட்டால் அந்த குழந்தை எப்படி அழும்? தான் எந்த இடத்தில் இருக்கிறோம், நாம் எங்கிருந்த நாம் எந்த இடத்திற்கு வந்து விட்டோம் என்று அழும் அல்லவா? இரவு 11 மணிக்கு 12 மணிக்கு உறங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளையை தட்டி எழுப்பினால் அது எந்த நேரத்தில் நாம் எங்கு இருக்க வேண்டியவர்கள் எங்கு வந்து விட்டோம் என்று அழுமல்லவா? அதுபோல அந்த ஞானசம்பந்த பெருமான் இறை அனுபவத்திலே திளைத்திருந்த நாம் ஒருவேளை அதை விட்டு விலகி வந்து விட்டோமோ என்ற எண்ணத்திலே அழுகிறதாம் அந்த குழந்தை. அழுகிற குழந்தையினுடைய பசியை போக்க வேண்டும். அந்த குழந்தை எதை பார்த்து அழுதது தெரியுமா? அந்த திருத்தோணி புரத்தினுடைய அழகான சிகரத்தை பார்த்து அழுததாம். சிகரத்தை பார்த்து அழுத உடனேயே உமையம்மையை பார்க்கிறார் ஈசன். குழந்தை அழுதால் தாயும் தந்தையும் விட்டு விடுவார்களா? தாய் ஓடி வருகிறாளாம். தன் திருமுலை பாலில் இருந்து எடுத்து கிண்ணத்திலே வடித்து அதிலே சிவஞான அமுதத்தை கலந்து, என்ன அழகு பாருங்கள்! பாலிலே அமுதம் கலப்பது போல இந்த அம்மையினுடைய ஞானம், இறைவனுடைய சிவஞான அமுது
ரெண்டையும் கலந்து சரியான விகிதத்தில் அந்த குழந்தைக்கு ஊட்டி கையிலே அந்த பொற்கிண்ணத்தையும் கொடுத்து விட்டு உமையம்மை மறைந்து போகிறாளாம். இந்த குழந்தையினுடைய பசி தீர்ந்தது, ஞான பசி தீர்ந்தது. கருணையும் ஞானமும் இணைந்திருக்கிற இடம்தான் பக்தி. கருணையும் ஞானமும் இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், கருணை எப்படி ஞானத்தோடு இணையும் என்று நினைக்கிறீர்கள். அறிவினால் ஆகுவது உண்டோ? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று சொன்னானே வள்ளுவ பெருந்தகை. அதை போல கருணையும் ஞானமும் இப்பொழுது கலந்த தன்மை. கருணை உமையம்மையிடத்திலிருந்து பெற்றது, ஞானம் அப்பனிடத்திலிருந்து பெற்றது. இரண்டையும் கலந்து குழைத்து கொடுத்த குழந்தை அழுகையை நிறுத்திவிட்டு பொற்கிண்ணத்தோடு இருக்கிறது. பால் ஒழுகுகிற வாயிரோடு நிற்கிறது. தந்தை கரைக்கேறுகிறார், குழந்தையை பார்க்கிறார். யார் கொடுத்த எச்சில் பாலை நீ குடித்தாய் என்று கோலாலே ஓங்குகிறார். அந்த பிள்ளை கைகளை சுட்டி காட்டி சொன்னது, இவன்தானையா எனக்கு இப்படிப்பட்ட தன்மையை கொடுத்தான் என்று சொல்லி அந்த குழந்தை தொடங்குகிற ஞான குரல், பக்தி குரல் பயிர் வளர்க்க செங்குரலாக வெளிப்படுகிறது. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே. இந்த குழந்தை முடிக்கிறது, ஆனால் அழகு பிறக்கிறது அந்த பாடலில். எப்படி தெரியுமா? கொடுத்த உமையம்மையை குறிப்பிட்டாக வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் கொடுக்க சொன்ன அப்பனையும் மறந்துவிடக்கூடாது. யாரை முதலில் சொல்லுவது என்று ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு சிறு கலக்கம் வருகிறது. உடனே ஒரு தெளிவு பிறக்கிறது. எப்படி அழைக்கிறார் ஈசனை? தோடு உடைய செவியன். ஈசனுடைய எந்த பகுதி தோடு அணிந்த பகுதியாக இருக்கும்? இடப்பாகத்தில் இருக்கிற அம்மையினுடைய செவியைத்தானே அந்த குழந்தை சொல்லுகிறது. அம்மையை சொல்லி அப்பனையும் அதில் கலந்து கொடுத்த குழைவு இருக்கிறதே, அந்த பக்தி நெறி, அந்த சத்புத்திர மார்க்கம், அதுதான் இன்றைக்கு சமுதாயத்தில் தேவை. உங்கள் குழந்தைகளை அந்த வழியில் பழக்குங்கள். மகன் என்று சொன்னால் சொத்துக்காக பிறந்தவன் என்று பொருள். மைந்தன் என்று சொன்னால் வலிமைக்காக பிறந்தவன் என்று பொருள். புத்திரன் என்று சொன்னால் புத் என்ற நரகத்திற்கு உங்களை செல்ல விடாமல் நீர்க்கடன் செய்கிறவன் என்று பொருள். சத்புத்திரன் என்று சொன்னால் நல்லொழுக்க நெறிகளிலே நின்றால் இறைவனே உன் குழந்தையை நோக்கி வருவான் என்ற அற்புதமான பக்தி நெறியை, ஆட்கொள்ளுகிற நெறியை ஞானசம்பந்த பெருமான் நமக்கெல்லாம் வாரி வழங்குகிறார். தொடர்ந்து பல நெறிகளை பார்ப்போம். நன்றி. ஞானசம்பந்த பெருமானை சீர்காழி குளக்கரையிலிருந்து மெல்ல தூக்கி வந்து நம்முடைய திருமுன்பு அழகொழுகிற கோலத்தோடு விஜயசுந்தரி நிறுத்தியிருக்கிறார். இப்போ அழகாக சொல்கிறார். முதலில் தொடங்குகிற பொழுது தோடு என்று பாட்டு தொடங்குகிறது. ஒரு பாதியில் பெண்ணும் ஒரு பாதியில் ஆணும் கொண்டிருக்கிறவன் நம்முடைய சிவபெருமான். 33 விழுக்காடெல்லாம் இல்லை, 50 விழுக்காட்டை முதல் பெண்மைக்கு தந்ததே சைவம்தான். அப்படி இந்த குழந்தைய தோடுன்னு ஆரம்பித்தது பார்த்தா, ஏன் வந்து அம்மாவை சொன்னார் தெரியுமாம்மா ஞானசம்பந்த பெருமான்? அழுத குரலை முதலில் எப்பொழுதும் தாய் தான் கேட்பாள்ங்கிறதுனால கேட்ட காது அவள் காது, அதனால் தோடுடைய செவியன்னு பாடினாராம். தோடுடையங்கிறதுல இருக்கிற முதல் எழுத்து தோவன்னா, அதில் புள்ளி எடுத்துட்டு பிரிச்சிங்கன்னா இத்து ப்ளஸ் ஓன்னு வரும். இத்துக்கு எப்போவுமே பொருள் கிடையாது. ஓ அப்படின்னு ஆரம்பித்தா ஓம் என்கிற பிரணவத்தில் தான் திருமுறை தொடங்கி இருக்கிறது என்பது இறைவனுடைய திருவருளால் வந்து கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பேரு. அதை எடுத்து சொன்னார். என்ன கொடுத்தாங்களா? வெறும் பால், அம்மா பாலை கொடுத்துருந்தா அந்த ஞானம் வந்திருக்காதான். சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில்ங்கிறார். எத்தனை ஞானங்கள் இருக்கிறதுன்னு சேக்கிடார் பட்டியல் போடுகிற பொழுது அந்த ஞானத்தை எல்லாம் நாம் எட்டுவதற்கு இன்னும் பல பிறப்பிகள் வந்து பிறந்தாக வேண்டும். அந்த ஞானத்தை நோக்கி முதல் அடி எடுத்து வைக்கிற வாய்ப்பை
நமக்கு விஜய் டிவி இப்பொழுது வழங்கி இருப்பதாகவே நான் கருதுகிறேன். ராமலிங்கம் மறுபடியும் நாவுக்கரசரோடு வருகிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தர்மசேனர் என்ற பெயரோடு சமணத்திலே இருந்து நாவுக்கரசராக இறைவனுடைய திருவாயினால் திருப்பெயர் பெற்று சைவ சமயத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும் துணையாக தூணாக இருந்த பெருமான் சைவ சமயத்தினுடைய 36 தத்துவங்களை முழுதுணர்ந்தார். அதனுடைய சாரமாக இருக்கக்கூடிய உயிர், உலகம், இறைவன் என்கிற உணர்வையும் பெற்றார். இந்த இறை உணர்வு என்பது எப்படி பெற வேண்டும் என்கிற நிலையை நம்முடைய முன்னோர்கள் அழகாக அற்புதமாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். நான் அதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 1 பிரத்யட்ச பிரமாணம், 2 அனுமான பிரமாணம், 3 ஆப்தவாக்கிய பிரமாணம் என்று 3 நிலைகளால் அந்த உணர்வை மெய்ப்படுத்தினார்கள். பிரத்யட்ச பிரமாணம் என்பது கண்களால் எதை பார்க்கிறோமோ அதை மற்ற புலன்களின் துணை கொண்டு ஆராய்ந்து உண்மையா இல்லையா என்று முடிவெடுப்பது ஒரு நிலை. அனுமான பிரமாணம் என்பது ஒன்று நடைபெறுவதை வைத்து இதனால்தான் இது நடக்கிறது என்கிற ஒரு முடிவை நாம் மேற்கொள்வது அனுமான பிரமாணம். உதாரணத்துக்கு தூரத்தில் புகை தெரியுதுன்னா அங்கே நெருப்பு இருக்குதுன்னு நாம் அறியாமலேயே நமக்கு அந்த கருத்து தோன்றுவது அனுமான பிரமாணம். 3வது நிலைதான் ஆப்த வாக்கிய பிரமாணம். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சான்றோர்கள், நம் காலத்து பெரியவர்கள் சொன்ன அந்த அருள் நெறிகளை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வது. அந்த வகையில் இறை உணர்வு நிலையை நாவுக்கரசர் பெருமான் எப்படி எடுத்து சொல்லுகிற முறைதான் நமக்கு அழகான அற்புதமாக அமைந்திருக்கிறது. 12 திருமுறை காட்டுகிற பெரிய வழி. காரணம் என்னவென்று கேட்டால், அவர் பரசமயத்திலிருந்து வந்தவர். இன்னும் சொல்ல போனால் ஞான சம்பந்த பெருமான் இருந்து சொன்னவர், நாவுக்கரசரோ வந்து சொன்னவர். இருந்து சொன்னவரை விட வந்து சொன்னவரை உலகம் எதிர்பார்க்கும். ஏன்னா ஒருத்தர் சமய பிரச்சாரத்தை நான் தொடங்க போகிறேன் என்று குருவிடத்தில் விடை கேட்கிறார். குரு கேட்கிறார், நீ போகிற இடத்தில் உன் சமய பிரச்சாரத்தை தொடங்குகிற போது ஒரு 10,000 பேர் கேட்கிறார்கள் என்று வைத்துக்கொள். உன்னை வசை வார்த்தைகளால் திட்டினால் என்ன செய்வாய்? நல்ல வேளை கற்களால் அடிக்காமல் சொற்களால் அடிக்கிறார்கள் என்று சுகப்படுவேன். ஒருவேளை கற்களால் அடித்தால் என்ன செய்வாய்? சந்தோஷப்படுவேன். கொலை செய்யாமல் கற்களால் அடிக்கிறார்களே என்று சந்தோஷப்படுவேன். குரு கேட்டார், கொலையும் செய்ய முயற்சி எடுத்தால் என்ன செய்வாய்? மட்டற்ற மகிழ்ச்சி அடைவேன். இவ்வளவு சீக்கிரத்தில் என்னை மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு அனுப்புகிறார்களே என்று மகிழ்ச்சி அடைவேன். எதிர் வருகிற துன்பத்தை கூட இன்பமாக பார்க்கிற மனப்பக்குவம் எவருக்கு வாய்க்கப் பெறுகிறதோ அவரால் தான் இறை உணர்வை வெளிப்படுத்த முடியும் என்றால் அந்த நிலைக்கு உருவாக்கி தயாரிக்கப்பட்டவர் பெருமானால் திருநாவுக்கரசர். ஏன்னா அவர் இங்க வந்த பிறகு சமணர்கள் கொடுத்திருக்கிற தொல்லை 1 அல்ல 2 அல்ல. நஞ்சு கொடுத்தார்கள், மீண்டும் பிழைத்தார். கல்லிலே கட்டி கடலில் கிடத்தினார்கள், மிதந்து வந்தார். யானையை விட்டு மிதிக்க வைத்தார்கள், அது தொழுது வணங்கிவிட்டு சென்றது. சுண்ணாம்பு காலவாயில் அவரை கொண்டு போய் உள்ளே வைக்கிறார்கள். 1 வாரம் கழித்து என்ன நிலையாக இருக்கும் என்று ஆர்வத்தோடு சமணர்கள் திறக்கிறார்கள். அங்கே அவர் பாடலை சிட்டுக் கொண்டிருக்கிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று துன்பம் சார்ந்திருக்கிற இடத்தில் இறைவனுடைய திருவடியை நெஞ்சிலே தாங்கி இன்பம் சார்ந்தவராக இருக்கிறார் என்றால் அதுதான் இந்த சமயம் காட்டுகிற பெருமை என்று இந்த உலகத்திற்கு காட்டினார். துன்பத்தை கூட இன்பமாக்குகிற இறை உணர்வு பெருமையை எடுத்துச் சொன்னார். நான் வணங்குகிற இறைவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான் தெரியுமா? என் அன்பு சகோதரி, ஞானசம்பந்த பெருமான் எப்படி ஞானப்பால் அருந்தி பாடினாரோ அவரையே ஞானப்பாலாக அருந்தி பேசினார். ரொம்ப அருமையாக பேசினார். இறைவன் அந்த வெண்ணையை பற்றியெல்லாம் அடுக்கடுக்காக சொன்னார். அதைத்தான் நாவுக்கரசரும் சொல்றார். இறைவன் எப்படி இருக்கிறான் எளிமையாக சொல்றார்.
விறகில் தீயினன், பாலில் படு நெய் போல் மறைந்துளான் மாமணி சோதியான். விறகுல நெருப்பு இருக்குது, விறகுல நெருப்பு இருக்குது, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. பாலிலே நெய் இருக்கிறது, யாராலும் மறுக்க முடியாது. மறைந்துளான் மாமணி சோதியான். எப்படி பாலுக்குள்ளே நெய் மறைந்திருக்கிறதோ, எப்படி விறகுக்குள்ளே நெருப்பு மறைந்திருக்கிறதோ, அதுபோல மறைந்துளான் மாமணி சோதியான். உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருகி வாங்கி கடைய முன் நிற்குமே. அதுக்கு வேண்டிய முயற்சி நீ செய்யணும். பிரயத்தனம் தெய்வத்தனம். நீ முயற்சி செய், இறைவன் உனக்கு முன்னின்று உதவி செய்வான். அவன் மேல நம்பிக்கை வை. நம்முடைய சமயத்தினுடைய தத்துவம் என்ன? அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனை அருள்வது, அவனுடைய திருவடியை வணங்குவதற்கும் கூட அவனுடைய அருள் இருந்தால் தான் வணங்க முடியும், இல்லைன்னா முடியாது. இந்த பக்தி திருவிழாவை நேரிலே கண்டு செவிமடுத்து கேட்டு நெஞ்சத்தை பெருமிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பக்திக்கு ஆளாகிற பாக்கியம் கூட வாய்க்கப்பெற்றவர்களுக்குத்தான் வாய்க்குமே தவிர எல்லாருக்கும் வாய்க்காது. இன்னது இந்த இடத்தில் இன்னது நிகழும் என்று இறைவனுடைய தீர்ப்பு இருந்தால் அது எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது.